ஹலோ ஆல், இப்போ நம்ம சிம்பிளான பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்து அதில் 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து ப்ரெஷர் குக்கரில் செய்கிற மெத்தட். இதை நம்ம பிரியாணி பாட்லேயும் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயிலும் நெய்யும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த 4 இன்க்ரீடியன்ஸையுமே தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ஃப்ரை ஆகிட்டேன்னு 3 பெரிய வெங்காயம் நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து அதில் ஆட் பண்ணி வச்சுட்டு நல்லா கலடி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஆனியன் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா அதில் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். புதினா தேவையான அளவுக்கு வாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். கரம் மசாலா 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மசாலா வாசனை போக்குற வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறமா 2 டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கிறது அதில் ஆட் பண்ணிக்கிட்டு அகைன் நல்லா கலரி விட்டுடணும். தென் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்ச 400 கிராம் பன்னீரை அதில் ஆட் பண்ணணும். குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் பன்னீர் வந்து ஈஸியாக பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் ஃப்ரை பண்ணிட்டேன்னா அதில் வந்து நம்ம 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்ச அரிசி, இது வந்து நாங்கள் இப்போ சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். 3 கப் அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கப்பும் 200 கிராம், அதுக்கு வந்து 5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு கல்லுப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அதை வந்து கலடி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி போட்டு கலடி விடணும். இப்போ குக்கரோட மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம விடணும். இப்போ குக்கர் மூடி திறந்துட்டு கலடி விட்டோம்னா சூப்பரான பன்னீர் பிரியாணி வித் ஆனியன் ரைத்தா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.